ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, தாவேக்கால சட்டமன்றத்தில பட்ஜெட் அறிவிப்புக்கு அப்புறமா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டா வந்து எது அமலுக்கு வரும் அப்படின்ற மாரி எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அதிலயும் பார்த்தீங்கன்னா, இப்ப தாய்மாமன் தங்க மோதிரம் அப்படின்ற திட்டம் அப்படின்றது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மோதிர திட்டத்த வந்து நம்ம தளபதி அவர்களே முதல் முறையா ஆரம்பிச்சு வைக்க போறாரு. அதிலயும் பார்த்தீங்கன்னா, அவருடைய பெரம்பூர் தொகுதியில போய் பார்த்தீங்கன்னா, ஆரம்பிச்சு வைக்க போறாரு அப்படின்ற மாரி இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் போய் எல்லா குழந்தைகளையும் பார்த்து, அவரு பார்த்தீங்கன்னா, எல்லா குழந்தைகளுக்கும் மோதிரம் போட போறாரு அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு விஷயமா இருக்கு கைஸ். அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பட்ஜெட் அப்படின்றது இந்த விஷயம் ஒண்ணும் பெருசா தெரியல அப்படின்னாலும், அதுல நெறைய மாற்றங்கள் இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, நல்லா கூர்ந்து கவனிச்சா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஏஐ தொழில்நுட்ப ஒரு புதிய ஒரு திட்டத்த வந்து கொண்டு வந்திருக்காரு. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அளவுல வருவாய் கொண்டு வரதுக்கான திட்டம். இந்த வருவாய் திட்டமெல்லாம் உள்ள பயங்கரமா கொண்டு வந்துட்டாரு தளபதி அவர்கள் அப்படின்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி டாக்ஸு அது பார்த்தீங்கன்னா, தண்ணி வரி, அதேமாரி கரண்ட் பில் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, மறுபடியும் கம்மி பண்ண போறாரு. மக்களுக்கு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு எளிமையா இருக்கக்கூடிய ஒரு வாழ்வாதாரத்த வந்து நம்ப தளபதி அவர்கள் குடுக்க போறாரு. எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா, மேலும் மேலும் வளரணும், எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு சிந்தனையோட தான் தளபதி அவர்கள் இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. ஸோ ஹாஸ்பிட்டல்ல போயி ஒரு பிரெக்னன்ட் வார்டுல வந்து தளபதி அவர்கள் வந்து எல்லா குழந்தைகளையும் பார்த்து மோதிரம் போடுறாரு அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லா தாய்மார்களும் பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி அவர்கள ஒரு அண்ணனா, மகனா, தம்பியா வந்து ஏத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த வகையில இப்ப நம்ம தளபதி அவர்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமே பார்த்தீங்கன்னா, ஒரு டாப் நாச்சிங்கான சம்பவமா இருக்கு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்ப பார்த்தீங்கன்னா, அலுவலகத்துல அந்த ஊழல், லஞ்சம் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, குடுத்தா கூட வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாரி நம்ப நெறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். அது மட்டும் இல்லாம நானே நெறைய விஷயத்த பர்சனலா வந்து பார்த்தேன். எந்த ஒரு ஆஃபீஸ்லயுமே பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் சார்ஜ் அதே மாரி லஞ்சம் அப்படின்ற பத்தி எந்த ஒரு விஷயமே கிடையாது. கிட்டத்தட்ட ரூ. 5,000 குடுத்து, ரூ. 10,000 குடுத்து முடிக்க வேண்டிய வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு ₹150 அதாவது அந்த கவர்மெண்ட் வேலைக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகுமோ, அத மட்டும் குடுத்து முடிக்கிற மாரி தான் இப்ப எல்லா ஒர்க்குமே போயிட்டு இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சீக்கிரமே பார்த்தீங்கன்னா, இந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அப்படின்றது அறிவிக்கப்படும். அத பத்தின அப்டேட்ட பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அடுத்து டிவிகே சைட்லேருந்து வரும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம தளபதி பத்தின இன்ட்ரஸ்டிங்கான பாலிடிக்ஸ் அண்ட் சினிமா அப்டேட்ஸ்க்கு சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.